இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்பவும் டேஸ்டியா கமக்கம வாசனையோட ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணது, 2 தக்காளி, ஒரு பல்லாரி பொடியா கட் பண்ணது, 1.5 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான உப்பு, 7 முட்டை, அரை மூடி தேங்காய் துருவல். இப்போ இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் 2 கிராம்பு, 3 பட்டை இது சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு, இதெல்லாம் கொஞ்சம் பொடியட்டும். இப்போ இது நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம்ல, இது சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது இது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கு. அதே சமயத்தில் நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட அரை மூடி தேங்காய் திருவல் எடுத்து வச்சிருக்கிறேன், இது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக வதக்குனா போதும். இப்போ ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம இதில் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்படி 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். இதோட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது பொடிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் போடுறத விட இப்படி வெங்காயம் போட்ட பிறகு போட்டால் அது ஒரு வாசம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு புதினா இலை போட்டால் குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாசனை வரும். அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க, வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து மிக்சியில் அரைச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அந்த கழுவின தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு வந்து, அப்போன்னா டேஸ்ட் இருக்காது. நீங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கிறோம். இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தகுந்தால உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிச்சா பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம், அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து இப்படி ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. முட்டை சேர்த்தாச்சு. இது வந்து உடனே கிளறி விட்டுறாதீங்க, முட்டை கொஞ்சம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லைட்டாக கிளறலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக செம்மையாக வாசனை வருது. இப்போ வந்து நம்ம லைட்டாக, ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக கிளறி விடலாம். முட்டை வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிடக்கூடாது, அப்படின்னா முட்டை திரி திரியாக கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் முழுசாக முட்டை வேணும்னா ரொம்ப கிளறாதீங்க. இப்போ வந்து எண்ணெய் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு அந்த குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து முட்டை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம கம்ம வாசனையோட சூப்பர் டேஸ்டியில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.